அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று. இந்த இடத்துல நீதிமானை குறித்து சொல்லப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை. நீதிமான் என்பவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையிலே பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுமே வேத வசனத்தின்படி நீதிமான். அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதால் அவன் நீதிமான் ஆகிறான். அப்படிப்பட்ட நீதிமானுக்கு உண்டான ஒரு பாக்கியமான ஒரு செயல் என்னென்னா, அவன் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று. 7 என்பது ஒரு பூரணமான ஒரு வார்த்தை. அப்போது பூரணமாய் பரிபூரணமாய் அவன் வாழ்க்கையில் எல்லாம் டோட்டலாக ஃபெயிலியர் ஆனாலும் சரி, முழுவதுமே அவன் தோற்கடிக்கப்பட்டாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ, ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பை, ஒரு தோல்வியை அவன் சந்தித்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான் என்று இந்த வார்த்தை நமக்கு உறுதியை கொடுக்கிறது. அப்போது மேலே 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதேன்னு. அப்போது இந்த உலகத்தினுடைய துஷ்டர்கள், துன்மார்க்கர்கள், மோசமான மனிதர்கள் நீதிமானுக்கு விரோதமாய் எத்தனை முறை அவர்கள் எழும்பினாலும் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்களாம். அப்போ நீதிமானுக்கு எதிராக எந்த மனுஷன் போரிட்டாலும் அவன் தோற்கடிக்கப்படுகிறான். நீதிமான் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று நமக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே ஒரு நம்பிக்கை வைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒருவேளை தோல்வியின் பள்ளத்தாக்கில் விழுந்து கிடக்கிறானோ, அவன் எந்த விதத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி, பாவமோ, வியாதியோ, தரித்திரமோ, பற்றாக்குறையோ, எந்த தோல்வியாக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்றைய வார்த்தை, இன்றைய தூது என்னன்னா, நீங்கள் எழுந்திருப்பீங்கன்னு. நீ எழுந்திருப்பாய் வாலிபனே, நீ எழுந்திருப்பாய் சகோதரனே, எழுந்திருப்பாய் சகோதரியே என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. நீ விழுந்து கிடக்கிறீல்ல, அந்த இடத்துலையே நீ இருக்க மாட்ட. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி அவருடைய நீதியின் வலதுகரம் உங்களை தூக்கி நிறுத்தும். நீங்கள் எழுந்திருப்பீங்க. அவர் கொடுக்கிற சத்துவத்தில், அவர் கொடுக்கிற வார்த்தையில், அவர் கொடுக்கிற அபிஷேகத்தில், அவர் கொடுக்கிற உற்சாகமூட்டுகிற அவர் தெய்வீகமான பிரசன்னத்தில் நீங்கள் எழுந்திருப்பீர்கள். உங்கள் பலத்தில் இல்லை, அவருடைய பலத்தில் நீங்கள் எழுந்திருப்பீங்க. மீண்டும் அதே நிலைக்கு வருவீங்க. பயப்படாதீங்க. ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவை உறுதியாக நீங்கள் பிடித்து கொண்டு நடக்கிற இந்த வாழ்க்கை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாயாதீங்க. அவரை மட்டுமே பார்த்து முன்னோக்கி போங்க. சீக்கிரத்தில் நீங்கள் எழும்புவீர்கள். யார் யார் எல்லாம் உங்களை கீழே விழத் தள்ளினார்களோ அவர்கள் கண்கள் காண உங்களுடைய தலை உயரும். நீங்கள் இருக்கின்ற இடத்துல மேன்மை அடைவீர்கள். ஒரு காலம் நீங்கள் இனி தோற்று போவதே இல்லை. இனி வருகிற காலமெல்லாம் நீங்கள் எழுந்திருக்கிற காலம்தான், நடக்கிற காலம்தான், ஓடுகிற காலம்தான், சுதந்திரிக்கிற ஒரு காலம்தான் உங்களுக்கு வருகிறது. ஆகவே இந்த காலம் ஒருவேளை ஒரு சறுக்களை போல இருக்கலாம். இல்லை, அது தற்காலிகமானது. இனி வரக்கூடியதான நாட்கள் நன்மையின் நாட்களாக உங்களுக்கு இருக்கும். கவலைப்படாதீர்கள், எழுந்திருங்கள். உற்சாகத்தோடு அவர் மேலே பாரத்தை வைத்து ஓடுங்கள். வெற்றி உங்களுடையதே. பரலோக பிதாவே, உம்மை ஏற்றுக்கொண்டதான எங்களுக்கு எத்தனை விதமான தோல்விகள் வந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கத்தக்கதான திராணியை, சத்துவத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்துகிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே எழுந்திருக்கிற அனுபவமும் பூத்து குலுங்குகிற அனுபவத்தையும் மீண்டுமாக நீர் தருகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.